ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு வாரம் ஆனாலும் கெட்டு போகாத மாதிரி ஒரு வெங்காய சட்னி செய்ய போகிறோம். இப்போ இருக்க காலகட்டத்தில் வெளியில் சாப்பாடு வாங்கி சாப்பிட்றதுக்கு பயமாக இருக்குது. அந்த சமயத்தில் நம்ம இட்லி இல்லை சப்பாத்தி வச்சுட்டு கூட இந்த சட்னி வச்சு எடுத்துகிட்டு போனால் கெட்டு போகாதுங்க. ட்ராவலுக்கு எடுத்துகிட்டு போகும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 15 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்ததுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த பூண்டு கொஞ்சம் ப்ரௌன் ஆகி வரும், அது வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ அடுப்பு தீயை நல்லா குறைச்சி வச்சுட்டு 1 டீஸ்பூன் கொத்தமல்லி விதை, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், இது எல்லாமே குறைஞ்ச தீயிலேயே ஒரு 30 செகண்ட் அப்படியே வதக்கி விடலாங்க. இப்போ காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் 5 சேர்க்குறேன். இந்த மிளகாயும் செவந்து வரட்டும். அதுக்கப்புறமா ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை சேர்த்துக்கலாம். இப்போது இது எல்லாமே குறைஞ்ச தீயில வச்சு 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து மாற்றிக்கலாம். இப்போது மிச்சம் இருக்க இதே எண்ணெயிலேயே 2 வெங்காயத்தை நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு பெரிய வெங்காயம் 2 எடுத்துருக்கேன். அதை இந்த எண்ணெயிலே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து இந்த வெங்காயம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கினா போதும். ரொம்ப ப்ரௌன் ஆகிற அளவுக்குலாம் வதக்க தேவையில்லைங்க. இந்த மாதிரி கண்ணாடி பதம் வந்த அப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து ஆற விட்டுடலாம். ஆறினதுக்கப்புறமா இது ரெண்டுத்தையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கலாம். தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சம் தண்ணி தெளித்து அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இதை தாளித்து விட்டுலாங்க. 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம இது அதிக நாள் வச்சு யூஸ் பண்ண போகிறதால எண்ணெய் அதிகமாக சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை, பெருங்காயம் சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த சட்னியை சேர்த்துடலாம். நம்ம வெங்காயத்தை லைட்டாக தான் வதக்கியிருக்கோம், அதனால் இந்த சட்னி நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வதக்கி வச்சுக்கிட்டா கெட்டு போகாது. ஒரு 5 நிமிஷம் வதக்கினா போதுங்க, ரொம்ப நேரம் எடுக்காது. இதில் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம். இந்த புளிப்பு காரம் எல்லாத்தையுமே ஈக்குவலைஸ் பண்ணி அந்த டேஸ்ட்டும் கொஞ்சம் தூக்கி கொடுக்கும். அதுக்காக வெல்லம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா சேர்த்துக்க தேவையில்லை, சேர்த்தா நல்லாயிருக்கும். இப்போது இது அப்படியே நம்ம எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வதக்கணுங்க, வதக்கி எடுத்துக்கலாம். இந்த டைமில் உப்பு இல்லைன்னா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கலாங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு 5 நிமிஷம் வதக்கி விட்டால் போதும். நல்லா நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடும். பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். சுட சுட இட்லிக்கு வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.